السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பல்வேறு சம்பவங்கள் மற்றும் அன்னாரின் அற உரைகளை ஹஸ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது பல சொற்பொழிவுகளில் எடுத்துரைத்துள்ளார்கள். அதனை நான் பல்வேறு இடங்களிலிருந்து ஒன்று தொகுத்து இன்று எடுத்துரைப்பேன். அந்த ஒவ்வொரு சம்பவமும் தத்தமது இடத்தில் படிப்பினைகளை கொண்டதாக உள்ளது. ஜமாத் உறுப்பினர்கள் தமது அறிவை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். மார்க்க அறிவு படைத்தவர்களும் உலகின் அன்றாட நிகழ்வுகளை அறிந்து வைத்திருக்க வேண்டும், வரலாற்றையும் அறிந்திருத்தல் வேண்டும் போன்ற விஷயங்களின் பக்கம் அந்த சம்பவங்கள் கவனமூட்டுகின்றன. குறிப்பாக எவர்கள் வசம் தப்லீக் பணிகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதோ அவர்கள், அதாவது முபல்லிக்கள் மற்றும் முரப்பியான்கள், இவ்விஷயங்களில் சிறப்பான கவனம் செலுத்த வேண்டும். இன்றைய உலகில் அந்த தகவல்கள் உடனடியாக மிக எளிதாக கிடைத்து விடுகின்றன. எவ்வாறு இருப்பினும் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய விஷயம் ஒன்றை ஹஸ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துரைக்கின்றார்கள். அது நமக்கு நமது அறிவாற்றலை அதிகரித்துக் கொள்வதன் பக்கமும் கவனமூட்டுகின்றது. மேலும் இடம் பொருள் ஏவலுக்கு ஏற்ப தமது அறிவாற்றலை பயன்படுத்துவதன் பக்கமும் நமக்கு கவனமூட்டுகின்றது. மேலும் உண்மையான கண்ணியத்திற்குரிய தரத்தை அடைவதன் பக்கமும் நமக்கு கவனமூட்டுகின்றது. ஹஸ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து நாங்கள் இந்த சம்பவத்தை செவிமடுத்தோம். ஒரு நபர் ஒருவர் இருந்தார். அவர் மிகப்பெரிய ஞானி என்று அழைக்கப்பட்டார். ஒரு அரசரின் அமைச்சர் ஒருவர் தற்செயலாக அவரின் சீடராகி போனார். அந்த அமைச்சரோ எல்லா இடங்களிலும் அந்த நபரின் சிறப்பு மற்றும் இறை நெருக்கத்தை பிரச்சாரம் செய்ய துவங்கினார். அந்த பெரிய ஞானி இறை நெருக்கம் பெற்ற மனிதர் ஆவார் என்றும் அவர் கூறி வந்தார். எந்த அளவுக்கென்றால் அரசரிடம் சென்று நீங்கள் கண்டிப்பாக அந்த ஞானியை சந்தித்தாக வேண்டும் என்றும் கூறினார். அதற்கு அந்த அரசர், ஆகட்டும், நான் இன்ன தினத்தில் நீர் கூறுகின்ற அந்த ஞானியை சென்று சந்திக்கின்றேன் என்று கூறினார். ஆக இந்த தகவலை அமைச்சர் உடனடியாக
அந்த ஞானிக்கு தெரியப்படுத்தினார். இன்ன தினத்தில் மன்னர் உங்களை சந்திக்க வருவார். அவ்வாறு வரும்போது மன்னர் மீது உங்களின் தாக்கம் ஏற்படும் வகையில் எவ்வாறு பேச வேண்டும் என்பதையும் கூறியிருந்தார். அப்படி பேசினால் மன்னர் உங்களின் சீடராகி விடுவார். அவ்வாறு மன்னர் சீடராகிவிட்டால் பின்னர் நாட்டு மக்கள் அனைவருமே சீடர்களாகி விடுவர் என்பது அவரது எண்ணமாக இருந்தது. எப்படி இருப்பினும் ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த நபர் உண்மையிலேயே ஞானியா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அவர் நிச்சயமாக அறிவிலியாக இருந்தார் என்பதை சம்பவத்தின் தொடர்ச்சி நமக்கு உணர்த்துகின்றது. மன்னர் வரவிருக்கின்றார். அவர் மீது நல்ல தாக்கம் ஏற்படும் வகையில் பேச வேண்டும் என்ற தகவல் கிடைத்தவுடன் அவர் பேசுவதற்கு சில விஷயங்களை சிந்தித்து வைத்துக் கொண்டார். அவரை சந்திப்பதற்கு மன்னர் வந்தவுடன், மன்னர் அவர்களே, நீங்கள் நீதியுடன் நடக்க வேண்டும் என மன்னரிடம் கூறினார். பாருங்கள், முஸ்லிம்களில் அலெக்சாண்டர் எனும் மன்னர் ஒருவர் இருந்தார். அவர் மிகவும் நீதிமானாக திகழ்ந்தார். இன்று வரை அவருக்கு எவ்வளவு பேரும் புகழும் இருக்கின்றது என்று மன்னரிடம் கூறினார். உண்மையில் அலெக்சாண்டர் எனும் அரசர் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்னரே, இன்னும் கூறப்போனால் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் முன்னர் தோன்றிய அரசர் ஆவார். ஆனால் ஞானி என்று அழைக்கப்பட்ட அந்த நபரோ அலெக்சாண்டரை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னர் தோன்றியதாக கருதி அவரை முஸ்லிம் மன்னராக ஆக்கிவிட்டார். அதன் பொருள் என்னவென்றால், ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அலெக்சாண்டர் 4 கலிஃபாக்களின் காலகட்டத்தில் இருந்திருக்கவே முடியாது. ஏனென்றால் அப்போது கலிஃபாக்களின் ஆட்சியே அமலில் இருந்தது. ஹஜ்ரத் முஆவியாவின் காலகட்டத்திலும் இருந்திருக்க முடியாது. ஏனென்றால் அக்காலத்தில் ஹஜ்ரத் முஆவியா முழு உலகிற்கும் அரசராக இருந்தார். பனு அப்பாஸின் தொடக்க காலத்திலும் அந்த அரசர் இருந்திருக்க முடியாது. ஏனென்றால் அப்போது பனு அப்பாஸின் காலத்தில் அவர்களே முழு உலகத்திற்கும் அரசர்களாக திகழ்ந்தார்கள். ஆக அலெக்சாண்டர் முஸ்லிம் மன்னராக இருந்தார் என்றால் அவர் 4வது 5வது நூற்றாண்டிலேயே மன்னராக இருந்திருக்க வேண்டும். உண்மையில் அவர் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த அரசர் ஆவார். அவ்வாறு பல 100 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த மன்னரை ஞானி என்று கூறப்பட்ட அந்த நபர் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமுதாயத்தை சார்ந்தவராக ஆக்கிவிட்டார். இதன் விளைவு என்னானது? அவரால் அரசர் மீது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்க முடியும்? மாறாக மன்னர் அவர் மீது கோபம் கொண்டு எழுந்து சென்று விட்டார். ஆக ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஆன்மீக ஞானியாக இருப்பதற்கு வரலாற்று அறிவு இருக்க வேண்டும் என்பது நிபந்தனை இல்லைதான். ஆனால் இந்த இழிநிலையை போலி ஞானி தமக்கு தாமே தேடிக்கொண்டார். வரலாற்றை திரித்து கூறுமாறு அவரிடம் யார் கூறினார்? எனவே ஒரு விஷயத்தை பற்றிய அறிவு சரியானதாக இருக்க வேண்டும். மேலும் மனிதன் எதை பற்றி பேசினாலும் வரலாற்று சம்பவங்களாக இருந்தால் வரலாற்று அறிவு சரியானதாக இருக்க வேண்டும். அல்லது வேறு அறிவு சார்ந்த விஷயமாக இருந்தால் அதை பற்றிய சரியான அறிவு இருத்தல் வேண்டும். அந்த ஞானியின் தன் முனைப்பே அவரை இழிநிலைக்கு ஆளாக்கிவிட்டது. மனிதன் உண்மையிலிருந்து விலகி சென்று பெயர்தாங்கிய தத்துவவாதியாக அல்லது அறிஞராக முயற்சி செய்தால் இதுபோன்ற இழிநிலையும் முடிவுமே அவனுக்கு ஏற்படும். அடுத்து ஓரிடத்தில் ஹஜ்ரத் மௌலி அப்துல் கரீம் சாஹிப் அவர்கள் கூறிய சம்பவத்தை ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துரைக்கின்றார்கள். அது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் கருணை உள்ளம் மற்றும் முஸ்லிம் சமுதாயம் மீது அன்னார் கொண்டிருந்த கவலை, இன்னும் கூறப்போனால் மனித இனத்தின் மீது அன்னாருக்கு இருந்த வேதனையையும் எடுத்துரைக்கும் சம்பவமாகும். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், பொதுவாக பிறருக்கு எதிராக துவா செய்வதில் மக்கள் மிகவும் அவசரம் காட்டுகின்றனர். நாம் எவருக்கு எதிராகவும் துவா செய்தல் கூடாது. இதுவே நமது நடைமுறையாக இருக்க வேண்டும். இன்னும் கூறப்போனால் நாம் நமது எதிரிகளுக்காக துவா செய்ய வேண்டும். இறுதியில் அவர்களிலிருந்துதான் நம்பிக்கை கொள்ளும் மக்கள் தோன்றுவர். ஹஜ்ரத் மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் அவர்கள் கூறினார்கள், நான் மாடியில் வசித்து வந்தேன். அதாவது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது வீட்டில் தனது அறைக்கு மேலே ஒரு அறையை மௌலவி சாஹிப்பிற்காக கட்டியிருந்தார்கள். மௌலவி சாஹிப் மேலே இருந்தார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வீட்டின் கீழ்ப்பகுதியில் இருந்தார்கள். ஒரு நாள் இரவு
கர்ப்பிணி பெண் பிரசவ வலியால் துடிப்பது போன்ற சப்தம் எனது அறையின் கீழ்த்தளத்திலிருந்து வந்தது. எனக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. நான் காது கொடுத்து சப்தத்தை உன்னிப்பாக கவனித்த போது ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்து கொண்டிருந்தது எனக்கு தெரிய வந்தது. ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறிக்கொண்டிருந்தார்கள், இறைவா, பிளேக் நோய் பரவி வருகிறது, அதன் காரணமாக மக்கள் பலியாகி வருகின்றனர். இறைவா, இந்த மக்கள் அனைவரும் மரணித்து விட்டால் பின்னர் உன்மீது நம்பிக்கை கொள்ள எவர் இருப்பார்? பாருங்கள், பிளேக் நோய் என்பது ஒரு அடையாளமாகும். அதை பற்றி ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவித்திருந்தார்கள். ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் முன்னறிவிப்புகளிலிருந்தும் பிளேக் நோய் பற்றிய அடையாளம் உள்ளது. ஆனால் எந்த நபரின் உண்மைத்துவத்தை வெளிப்படுத்த பிளேக் நோய் தோன்றியதோ அதே நபர் பிளேக் நோய் பரவுவதை கண்டு அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகின்றார், கூறுகின்றார், இறைவா, இந்த மக்கள் அனைவரும் மரணித்து விட்டால் உன்மீது ஈமான் கொள்ள எவர் இருப்பார்? எனவே ஒரு நம்பிக்கையாளர் பாமர மக்களுக்கு எதிராக ஒருபோதும் பத்வா செய்யக்கூடாது. ஏனென்றால் அவர்களை பாதுகாக்கவே நம்பிக்கையாளர் இருக்கின்றார். ஒரு நம்பிக்கையாளர் உலகத்தை அழிவிலிருந்து பாதுகாக்கவே தோன்றியிருக்கின்றார். அவர்களுக்கு எதிராக துவா செய்தால் அவர் யாரை பாதுகாப்பார்? இஸ்லாத்தை பாதுகாக்கவே அஹ்மதியத் தோன்றியுள்ளது. முஸ்லிம்களை பாதுகாக்கவே அஹ்மதியத் தோன்றியுள்ளது. முஸ்லிம்களின் மேன்மையை பெற்றுக் கொடுக்கவே அஹ்மதியத் தோன்றியுள்ளது. ஹஸ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், பனு உமையாவின் காலகட்டத்தில் முஸ்லிம்களுக்கு என்ன மேன்மையும் மகத்துவமும் இருந்ததோ இன்று அதே மேன்மை மற்றும் மகத்துவத்தை முஸ்லிம்களுக்கு அஹ்மதியத் இன்று பெற்றுத்தர விரும்புகின்றது. பனு உமையாவிடம் இருந்த சில சீர்கேடுகள் அவரிடம் வந்துவிடக் கூடாது என்ற நிபந்தனையுடன் அதனை அஹ்மதியத் வழங்க விரும்புகிறது. எனவே எந்த மக்களை மிக உயர்ந்த நிலையில் கொண்டு சேர்ப்பதற்காக நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோமோ அந்த மக்களுக்கு எதிராக நாம் எவ்வாறு துவா செய்ய முடியும்? ஒரு பார்சி கவிதையில் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், எனது உள்ளமே, நீ இந்த முஸ்லிம் மக்களின் எண்ணங்களையும் உணர்வுகளையும் கருத்தில் கொள். அப்போதுதான் அவர்களின் உள்ளம் கெட்டு போகாது இருக்கும். நீ பொறுமையிழந்து அவர்களுக்கு எதிராக துவா செய்ய தொடங்கிவிடாதே. அதாவது ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னை பற்றி அந்த கவிதையில் கூறுகின்றார்கள், இவர்களுக்கு உனது தூதர் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அன்பு உள்ளது. முஸ்லிம்களுக்கு ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாகவே அவர்கள் உன்னை ஏசி பேசுகின்றனர். எனவே பொதுமக்கள் பாமரர்கள் ஆவர். மௌலவிகள் அவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கின்றனரோ அதனை அவர்கள் வெளிப்படுத்துகின்றனர். இன்னும் பல அகமதிகள் கடிதம் அனுப்புகின்றனர். அகமதியத்தின் உண்மைத்துவம் தெரிய வந்ததும் எதிரிகளில் பலரின் நிலை முற்றிலும் மாறிவிடுகின்றது. எங்களுக்கு இப்போதுதான் அகமதியத்தின் உண்மை புரிய வந்தது, மௌலவிகள் பொய் கூறினர் என்பது எங்களுக்கு இப்போது தெரிந்துவிட்டது என அகமதியல்லாத பலரும் எனக்கு கடிதம் எழுதியுள்ளனர். இதுபோன்ற பல சம்பவங்கள் ஆப்பிரிக்காவிலும் நிகழ்ந்துள்ளன. எந்த ஊர்களில் புதிதாக ஜமாத் உருவாகின்றதோ அங்கு எங்களுக்கு மௌலவிமார்கள் உங்களை பற்றி தவறாக கூறினர் என்று மக்கள் கூறிவிடுகின்றனர். எனவே தீய ஆலிம்கள் மற்றும் கெட்ட தலைவரிடமிருந்து முஸ்லிம் சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாக்க நாம் துவா செய்ய வேண்டும். மேலும் பொதுமக்கள் உண்மையை கண்டுகொள்ளும் நற்பாக்கியம் பெற வேண்டும் என்றும் நாம் அல்லாஹ்விடம் துவா செய்ய வேண்டும். அடுத்து ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், உண்மையான நம்பிக்கையாளர்களுக்கு துன்பங்களும் கஷ்டங்களும் அபாயங்களும் நேரிடும் போது அல்லாஹ் அவர்களுக்கு நன்மைகளுக்கான ஏற்பாட்டை செய்து விடுகின்றான். இது இரு நியதியாகும். ஹஸ்ரத் மௌலானா ரூம் அவர்களின் கவிதை ஒன்று உள்ளது. ஒரு சமுதாயத்தை இறைவன் எத்தகைய சோதனைகளுக்கு ஆளாக்குகின்றானோ அதன் கீழ் ஒரு பெரிய கருவூலம் ஒன்றை இறைவன் வைத்திருக்கின்றான். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அடிக்கடி இந்த பார்சி கவிதையை படித்து காட்டி கூறுவார்கள், ஒரு சமுதாயம் அல்லது ஜமாத் உண்மையான பொருளில் முஸ்லிம்களாக மாறிவிட்டால் அந்த சமுதாயம்
என்ன சோதனை மற்றும் அபாயங்களால் சூழப்பட்டிருக்குமோ அது அவர்களுக்கு ரட்சிப்பு மற்றும் முன்னேற்றத்தின் காரணியாகிவிடும். முடிவில் மகிழ்ச்சியை தராத எந்த ஒரு துன்பமும் அவர்களுக்கு வராது. அதாவது அவர்களுக்கு நேரிடுகின்ற ஒவ்வொரு துன்பமும் மற்றும் கஷ்டமும் பின்னர் அவர்களுக்கு மகிழ்ச்சியையும் செழிப்பையும் ஏற்படுத்தி தரும். எனவே இக்காலத்தில் உலகின் முழு முஸ்லிம் சமுதாயத்திலும் எவர் காலத்தின் இமாம் மற்றும் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை பேரன்பருடன் தம்மை இணைத்துக் கொண்டாரோ அவரே உண்மையான முஸ்லிம் ஆவார். நமக்கு சில கஷ்டங்கள் ஏற்படுகின்றன என்றால் அது நமது வருங்காலத்தின் நற்செய்திகளை வழங்குவதற்கே ஆகும். இது உண்மையை பிரித்தறிய மிகப்பெரிய அளவுகோல் ஆகும். அதாவது கஷ்டங்களுக்கு பிறகு மகிழ்ச்சி பிறக்கின்றது. அஹ்மதியா ஜமாத்தின் வரலாறு இதற்கு சாட்சியாக இருக்கின்றது. அதாவது ஒவ்வொரு சோதனையும் அல்லாஹ்வின் அருளால் நமது முன்னேற்றத்திற்குரிய வழிவகைகளை கொண்டு சேர்த்திருக்கின்றது. அடுத்து வெளிப்படையான காரணிகள் ஏதுமின்றி வெறும் தோழமை மூலமே தீய எண்ணங்களின் தாக்கம் மனிதனின் மீது ஏற்பட்டு விடுகின்றது. ஒருவருக்கு தீய செயல்களில் ஈடுபட போதித்தாலும் போதிக்காவிட்டாலும் அவர் தீயவர் ஒருவரின் தோழமையில் நேரத்தை கழித்தாலே போதும், அவரை அறியாமலேயே அந்த தீய மனிதனின் தாக்கம் அவரிடமும் ஏற்பட்டுவிடும். இதனை விளக்கியவாறு ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஒருமுறை ஒரு சீக்கிய மாணவர் ஒருவர் அரசு கல்லூரியில் படித்து வந்தார். அந்த சீக்கிய மாணவருக்கு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடன் நல்ல தூய தொடர்பு இருந்தது. அவர் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்தி ஒன்றை அனுப்பியிருந்தார். மற்றொரு அறிவிப்பில் இவ்வாறு வருகின்றது, அந்த சீக்கிய மாணவர் ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக இந்த செய்தியை அனுப்பி வைத்தார். அதாவது அவர் கூறுகின்றார், முதலில் எனக்கு இறைவன் மீது நம்பிக்கை இருந்தது, ஆனால் தற்போது எனது உள்ளத்தில் பல சந்தேகங்கள் வந்துவிட்டன. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வகுப்பறையில் எந்த இடத்தில் நீ அமர்கின்றாயோ அந்த இடத்தை மாற்றிவிடு என அந்த மாணவனுக்கு செய்தி அனுப்பினார்கள். அவ்வாறு அவர் இடத்தை மாற்றியவுடன் இப்போது எனது உள்ளத்தில் இறைவனை பற்றி எந்த சந்தேகமும் எழவில்லை என செய்தி அனுப்பினார். இந்த செய்தி ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எட்ட வைக்கப்பட்டதும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், அந்த சீக்கிய மாணவனோடு அமர்ந்திருந்த ஒரு நாத்திகவாத மாணவனின் தாக்கம் அவருக்கும் ஏற்பட்டு விட்டது. இடத்தை மாற்றியதும் அவரின் தாக்கம் ஏற்படுவது தடைபட்டு போனது. எனவே தீய மனிதனின் அருகில் அமர்வதால் அவன் ஏதும் பேசாது இருந்தாலும் அமரும் நபர் மீது தீய தாக்கம் ஏற்பட்டுவிடும். மேலும் நல்ல மனிதனின் அருகில் அமர்ந்தால் அவர் ஒன்றுமே பேசாவிட்டாலும் அந்த நபர் மீது நல்ல தாக்கம் ஏற்படும். ஆக உலகில் எண்ணங்கள் ஒருவர் மற்றவர்கள் மீது தாக்கங்களை ஏற்படுத்துவதாகவே செய்கின்றன. ஆக உலகில் எண்ணங்கள் ஒருவர் மற்றவர்கள் மீது தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றன, ஆனால் அது தெரிவதில்லை. குறிப்பாக நாம் இளைஞர்களுக்கு கவனமூட்ட வேண்டும். அவர்களின் நட்பும் தோழமையும் தம்மீது தீய தாக்கத்தை ஏற்படுத்தாத நபர்களோடு இருக்க வேண்டும். அதே போன்று டிவி நிகழ்ச்சிகள் இருக்கின்றன, பெரியவர்கள் அது தொடர்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது பெரியவர்கள் சிறியவர்களை தடுத்து விடுகின்றனர். பிள்ளைகளின் ஒழுக்கத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் நிகழ்ச்சிகளை அல்லது குறிப்பிட்ட வயதுக்கு வராதவர்களுக்குரிய நிகழ்ச்சி அல்ல என்று எழுதப்பட்ட நிகழ்ச்சிகளை பிள்ளைகள் பார்ப்பதை பெரியவர்கள் எப்படியாவது தடுத்து விடுகின்றனர். ஆனால் வீட்டில் பெற்றோர்கள் அதனை பார்க்கின்றனர் என்றால் அது என்ன விளைவை ஏற்படுத்தும்? முதலில் ஒன்று நிச்சயம், ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் தந்தையும் தாயும் பார்க்கும் அந்த நிகழ்ச்சியின் மீது பிள்ளைகளின் பார்வை கண்டிப்பாக பட்டுவிடும். இரண்டாவது, அவர்களை அறியாமலேயே குடும்ப சூழலில் தீய தாக்கம் ஏற்பட்டுவிடும். மேலும் பிள்ளைகளின் தர்பியத்தும் கெட்டு போய்விடும். அதுபோன்ற நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற தாய் தந்தையர் அதன் பிறகு இறையச்சத்தின் மிக உயர்தரத்தில் நிலை பெற்றிருப்பார்கள் என்பது சாத்தியமற்ற காரியமாகும். சிலர் இரவில் வெகு நீண்ட நேரம் வரை பார்க்கின்றனர்.
பின்னர் காலையில் ஃபஜர் தொழுகைக்கு எழுந்திருப்பதும் கிடையாது. எனவே தனது வீட்டின் சூழலை பரிசுத்தமாக வைப்பது பெற்றோர்களின் கடமையாகும். ஏனென்றால் இதுபோன்ற காரியங்கள் உங்களையும் அறியாமலேயே உங்கள் பிள்ளைகள் மீதும் அவர்களின் தர்பியத்தின் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. ஹசரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், ஹசரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சில நபர்களிடம் துஆக்கள் தொடர்பாக துஆவிற்கு தொடர்பு அவசியம் என்று கூறிவிடுவார்கள். நீங்கள் துஆவிற்கு கைமாறாக, அதாவது துஆ செய்ய கைமாறாக ஒன்றை செய்வதாக கூறுங்கள், நான் துஆ செய்கின்றேன் என கூறுவார்கள். தொடர்பை அதிகரிக்கவே ஹசரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த வழிமுறையை மேற்கொண்டு வந்தார்கள். அது தொடர்பாக ஹசரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பலமுறை ஒரு சம்பவத்தை கூறியுள்ளார்கள். ஒரு முறை ஒரு இறைநேசரிடம் ஒரு நபர் துஆவிற்கு விண்ணப்பிக்க சென்றார். அந்த நபரின் வீட்டு பத்திரம் காணாமல் போயிருந்தது. இறைநேசர் கூறினார், நான் துஆ செய்வேன், முதலில் நீ சென்று எனக்கு அல்வா வாங்கி வா என்று கூறினார். நான் துஆவிற்காக இவரிடம் கூறினேன், ஆனால் இவரோ என்னை அல்வா வாங்கி வரும்படி கூறுகிறாரே என அவர் மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். எவ்வாறு இருப்பினும் அவருக்கு அவரின் துஆவிற்கான தேவை இருந்தது. எனவே அல்வா வாங்கி வர கடை வீதிக்கு சென்று விட்டார். அல்வா கடையிலிருந்து அல்வா வாங்கினார். அல்வாவை கடைக்காரர் ஒரு காகிதத்தில் பொதிய முற்பட்ட போது அந்த நபர், இந்த காகிதத்தை கிழித்து விடாதே என கூச்சலிட்டார். இது எனது வீட்டு பத்திரமாகும், இதற்காகவே நான் துஆ செய்யும்படி இன்ன இறைநேசரிடம் சென்றேன் என்றும் அவர் கூறினார். ஆக அவர் அல்வா வாங்கி கொண்டு வந்தார். இறைநேசரிடம் காணாமல் போன வீட்டு பத்திரம் கிடைத்து விட்டது என்று கூறினார். அந்த இறைநேசர் அதற்கு கூறினார், துஆ செய்ய உனக்கு என்னுடன் ஒரு தொடர்பு ஏற்பட வேண்டும் என்பதற்காகவே நான் உன்னை அல்வா வாங்கி வரும்படி கூறினேன். அதனால் வெளிப்படையான நன்மையும் உனக்கு கிடைத்து விட்டது. இதுபோன்ற பல சம்பவங்கள் ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கின்றன. ஒரு தூய நல்லடியாரின் வியாபாரம் வெற்றி பெற அல்லது அவரது உடல் நலத்திற்கு ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் வேதனையுடன் துஆ செய்தார்கள் என்றால் அந்த நபர் ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் இஸ்லாத்தை பரப்புகின்ற பணியில் அசாதாரண பொருள் உதவி செய்யக்கூடியவராக திகழ்ந்தார். எனவே அந்த பொருள் தியாகத்தின் காரணமாக ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு ஒரு சிறப்பான தொடர்பு அவருக்கு உண்டானது. நன்மைகளில் ஒருவர் மற்றவரை முந்திக் கொள்ள வேண்டும் என்று கவனமூட்டியவாறு ஹசரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் கூற்று ஒன்றை எடுத்துரைத்தார்கள். ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இரண்டு சஹாபிகளை பற்றி கூறி வந்தார்கள். ஒரு முறை கடை வீதியில் ஒரு சஹாபி ஒரு குதிரையை விற்பதற்காக கொண்டு வந்தார். ஒருவர் அவரிடம் விலையை கேட்டறிந்தார். அதற்கு அந்த சஹாபி இதன் விலை இவ்வளவு என கூறினார். அதற்கு குதிரை வாங்க வந்த சஹாபி, இல்லை, குதிரையின் விலை இவ்வளவு ஆகும் என்று கூறினார். அதற்கு விற்க வந்த சஹாபி கூறிய தொகையை விட குதிரையை வாங்க வந்த சஹாபி கூறிய தொகை அதிகமாகும். ஆனால் விற்க வந்த சஹாபி, நான் கூறிய தொகையை மட்டுமே உங்களிடமிருந்து பெறுவேன் என கூறினார். நான் நிர்ணயித்த விலையையே நான் கொடுப்பேன் என வாங்க வந்த சஹாபி கூறினார். அன்னார் கூறுகின்றார்கள், இது சஹாபாக்களின் மிக சாதாரண சம்பவமாகும். அவர்களின் நேர்மை மற்றும் நம்பிக்கைக்கு இது ஒரு சிறிய உதாரணமாகும். சஹாபாக்கள் நன்மையின் அனைத்து மைதானங்களிலும் ஒருவர் மற்றவரை முந்துவதில் முனைப்புடன் செயல்பட்டனர். அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் நன்மைகளில் ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஒருவர் ஒரு மார்க்க பணி செய்தால் அவரை விட சிறப்பாக செய்ய மற்றவர் முயல வேண்டும். பிறருக்காக உங்கள் நலனை தியாகம் செய்யுங்கள். உலகியல் நலன்களை பெறுவதில் முந்துவதற்கு பகரமாக நன்மைகளில் ஒருவர் மற்றவரை முந்துவதற்கு முயன்றால், மேலும் உண்மையில் நிலை நிற்பதில் ஒருவர் மற்றவரை முந்துவதற்கு முயன்றால், இத்தகைய எண்ணம் கொண்டவர்களாக நம்மில் ஒவ்வொருவரும் ஆகிவிட்டால், பின்னர் இவ்விஷயங்கள் எங்கு நமது தர்பியத்திலும் நற்கூலியை பெறுவதிலும் பயனளிக்குமோ அங்கு நமது சந்ததிகளின் நலனுக்கும் பயனளிப்பதாக அமையும். மேலும் அத்துடன் ஜமாத்தின் முன்னேற்றத்திற்கும் அது காரணியாக அமைந்துவிடும். எனவே
நாம் நிலைநாட்ட வேண்டிய நம்பிக்கை மற்றும் நேர்மைக்கான தரம் இதுவே ஆகும். மற்றும் ஒரு முக்கிய விஷயம் உள்ளது. அதன் பக்கம் ஒவ்வொரு அகமதியும் கவனம் செலுத்த வேண்டும். அதாவது, எப்போதும் நினைவிற்கொள்ளுங்கள், எல்லா சிறப்புகளின் அரசன் அல்லாஹுவே ஆவார். அதே போன்று ஒருவருக்கு நேர்வழி வழங்குவதும் இறைவனின் பணியே ஆகும். அல்லாஹ் தூது செய்தியை பரப்புகின்ற பணியை மட்டுமே நம் வசம் ஒப்படைத்துள்ளான். ஆனால் நேர்வழி கொடுப்பது அல்லாஹுவின் வேலையாகும். ஆம், முடிந்தவரை தனது ஆற்றல்களை பயன்படுத்தி முயற்சி செய்ய வேண்டும். விளைவுகளை அல்லாஹ்விடம் விட்டுவிட வேண்டும். இன்ன நபர் நேர்வழி பெற்று அகமதி ஆகிவிட்டால் ஜமாத் முன்னேற்றம் அடைந்துவிடும் என்று ஒருபோதும் எண்ணக்கூடாது. சில நேரத்தில் இன்ன நபர் அகமதி ஆகிவிட்டால் அகமதியத் முன்னேற்றம் அடைந்துவிடும் அல்லது நாங்கள் அகமதிகள் ஆகிவிடுவோம் என சிலர் கூறுகின்றனர். ஹஸ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது தொடர்பாக ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் சிலர் வருவர், எங்கள் கிராமத்தில் இன்ன நபர் இருக்கின்றார், அவர் அகமதி ஆகிவிட்டால் பின்னர் நாங்களும் அகமதிகளாகி விடுவோம் என கூறுவர். உண்மையில் அவர்களின் இந்த எண்ணம் தவறானதாகும். ஏனென்றால் அவர்களின் கூற்றுப்படி அந்த நபர் அகமதி ஆகிவிட்டாலும் கூட சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், பொய்ப்படுத்துவதிலிருந்து விலகவும் மாட்டார்கள். அது தொடர்பாக ஒரு சம்பவத்தை கூறுகின்றார்கள். ஒரு கிராமத்தில் 3 மௌலவிகள் இருந்தனர். அங்கிருந்த மக்கள், இவர்களில் ஒருவர் மிர்சா சாஹிபை ஏற்றுக்கொண்டு விட்டால் நாங்கள் அனைவரும் மிர்சா சாஹிபை ஏற்றுக்கொள்வோம் என கூறினர். அந்த மூவரில் ஒருவர் பைய செய்து விட்டார். அல்லாஹ் அவர் மீது அருள் செய்தான், அவர் பைய செய்தார். ஒருவர் ஏற்றுக்கொண்டு விட்டதால் என்ன ஆகிவிடும், அவருக்கு மூளை கெட்டுவிட்டது என அனைவரும் கூறிவிட்டனர். இன்னும் 2 பேர் ஏற்றுக்கொள்ளவில்லையே, எங்களில் 2 படித்த அறிஞர்கள் இருக்கின்றனர், அவர்களில் ஒருவர் ஏற்றுக்கொண்டு விட்டாலும் நாங்களும் ஏற்றுக்கொண்டு விடுவோம். இந்த ஒரு நபர் ஏற்றுக்கொண்டதால் என்னவாகிவிடும், அவருக்கு பைத்தியம் பிடித்திருக்கலாம், யாருக்கு என்ன தெரியும் என அந்த மக்கள் கூறிவிட்டனர். அடுத்து மற்றொரு நபரும் பைய செய்தார். அப்போது இந்த 2 மௌலவிகளும் முட்டாள்கள் ஆவர். இன்னும் ஒருவர் இருக்கின்றார், அவர் இன்னும் பைய செய்யவில்லையே என எதிரிகள் மீண்டும் அதையே கூறினர். எனவே இதுபோன்ற சம்பவங்கள் எப்போதும் நிகழ்ந்துள்ளன. ஆனால் எவர்களுக்கு நீண்ட அனுபவம் இருப்பதில்லையோ அத்தகைய மக்கள் இந்த நபர் ஏற்றுக்கொண்டு விட்டால் மற்ற அனைவரும் ஏற்றுக்கொண்டு விடுவர் என்றே கருதி விடுவர். ஆனால் பெரும்பாலும் அவ்வாறு நிகழ்வதில்லை. நம்முடைய கவனம் எப்போதும் அல்லாஹ்வின் அருளை பெறுவதின் பக்கமே இருக்க வேண்டும். நாம் எப்போதும் அல்லாஹ்வே சார்ந்து நிற்க வேண்டும். நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதனை செய்துவிட வேண்டும். அதை தவிர்த்து மக்களின் மீது நமது பார்வை இருத்தல் கூடாது. ஏராளமான மக்கள் இருக்கின்றனர், அவர்களை பலர் பல சந்தர்ப்பத்தில் சார்ந்து நிற்கின்றனர். ஆனால் எவர்களை சார்ந்து அவர்கள் நிற்பார்களோ அவர்கள் சில நேரத்தில் கஷ்டத்திலும் சோதனையிலும் சிக்கிக் கொள்கின்றனர். சில நேரத்தில் எனக்கு சிலர் கடிதமும் எழுதுகின்றனர், இன்ன நபர் இவ்வாறு நிபந்தனை வைத்துள்ளார், துஆ செய்யுங்கள், அது நிறைவேறிவிட்டால் அவர் அகமதியாகி விடுவார், அவ்வாறு அவர் அகமதியாகிவிட்டால் எங்கள் பகுதியில் புரட்சி ஏற்பட்டுவிடும் என்றும் கூறுகின்றனர். உண்மையில் அதற்கும் புரட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எனவே தூய மற்றும் விசுவாசத்தில் முன்னேறக்கூடிய மக்களை அல்லாஹ் ஜமாத்திற்கு வழங்குவானாக என்றும் மார்க்க முன்னேற்றத்தில் பங்கு பெறக்கூடிய மக்களை அல்லாஹ் வழங்குவானாக என்றும் நாம் துஆ செய்ய வேண்டும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மனித இனத்தை வழிகேட்டிலிருந்து பாதுகாக்க எந்த அளவுக்கு வேதனை இருந்தது என்பதற்கு ஒரு உதாரணம் கொடுத்தவாறு ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சம்பவத்தை கூறுகின்றார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் ஒரு எழுத படிக்க தெரியாத ஏழை பெண்மணி வந்தார். இந்தியாவில் அக்காலத்தில் ஜாதியின் ஆதிக்கம் அதிகம் இருந்தது. அந்த பெண்மணி தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்மணி ஆவார். உசூர், எனது மகன் கிறிஸ்தவனாகிவிட்டான், அவன் முஸ்லிமாக நீங்கள் துஆ செய்யுங்கள் என அந்த பெண்மணி வேண்டினார். அவனை என்னிடம் அனுப்பி வையுங்கள், அவன் இறை விஷயங்களை செவிமடுக்கட்டும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்மணியிடம் கூறினார்கள். அந்த பையன் நோயாளியாக இருந்தான்.
ஹசரத் முதலாவது கலிபத்துல் மசி அவர்களிடம் சிகிச்சைக்காக வந்திருந்தான். அவன் காதியானில் தான் இருந்தான். எனவே ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், அவன் சிகிச்சைக்காக வருகின்றான், எனவே அவனை என்னிடம் அனுப்பி வையுங்கள். அவனுக்கு டிபி, அதாவது காச நோய் இருக்கின்றது. ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அந்த பையன் வரும்போது அவனுக்கு அறிவுரை செய்து வந்தார்கள். இஸ்லாத்தின் விஷயங்களை அவனுக்கு புரிய வைத்து வந்தார்கள். ஆனால் அவனது உள்ளத்தில் கிறிஸ்துவத்தின் மீதான நாட்டம் எந்த அளவுக்கு குடிகொண்டிருந்தது என்றால், ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் போதனையின் தாக்கம் அவன் மீது ஏற்பட துவங்கியதும் அவன் நான் ஒருவேளை முஸ்லிம் ஆகி விடுவேனோ என்ற எண்ணத்தில் ஒரு நாள் இரவில் தாய் கண் அசந்த நேரத்தில் பட்டாலாவிற்கு ஓடிவிட்டான். அங்கு கிறிஸ்துவர்களின் மிஷன் இருந்தது. அதனை அறிந்த தாய் இரவோடு இரவாக பட்டாலா நடந்தே சென்றாள். அவனை பிடித்து மீண்டும் காதியானிற்கு அழைத்து வந்தாள். ஹசரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கின்றது. அந்த பெண்மணி ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பாதங்களில் வீழ்ந்து மன்றாடினார், எனக்கு எனது மகனை விட இஸ்லாமே நேசத்திற்குரியதாகும். எனக்கு ஒரே மகன்தான், அவன் முஸ்லிமாகிவிட வேண்டும். அதன் பின்னர் அவனுக்கு ஏற்பட்டுள்ள நோயினால் அவன் இறந்து போயினாலும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு அதனால் எந்த துக்கமும் ஏற்படாது என அந்த பெண்மணி கூறினார். இறைவன் அந்த பெண்மணியின் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டான். அந்த பையன் முஸ்லிமாக மாறினான். இஸ்லாத்தை ஒப்புக்கொண்ட சில நாட்களுக்கு பிறகு அந்த பையன் பாவம் இறந்து போனான். தனது மகனை மார்க்கத்திற்கு திரும்ப அழைத்து வர ஒரு மனித வழிமுறை உள்ளதென்றால் அது ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே என்பதை அந்த பெண்மணி அறிந்திருந்தார். மேலும் இஸ்லாத்தின் மீது உண்மையான அனுதாபம் அவர்களுக்கே இருந்தது. அவர்களால் தான் உண்மையான வேதனையுடன் பிறருக்கு தப்லீக் செய்ய முடியும், தூது செய்தியை கூற முடியும், பிறரை ஏற்றுக்கொள்ள வைக்கவும் முடியும் என்பதை அந்த பெண்மணி நன்கறிந்திருந்தார். ஒரு இடத்தில் ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சீர்திருத்த வழிமுறை பற்றி கூறியவாறு ஹசரத் முஸ்லிமோது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், சீர்திருத்தம் செய்கின்றோம் என்ற பெயரில் சில நேரத்தில் சிலர் சில விஷயங்களை தவறுதலாக பேசிவிடுகின்றனர். பாவம் மக்கள் அதனால் சீர்திருத்தம் அடைவதற்கு பகரமாக சீர்கெட்டு போய்விடுகின்றனர். ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சீர்திருத்தத்திற்கான அணுகுமுறை மிகவும் நுட்பமானதும் ஆச்சரியமானதுமாக இருந்தது. ஒரு நபர் ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்தார். அவர் வசதி குறைவானவராக இருந்தார். அவர் பேசும்போது இடையிடையே வசதி குறைவின் காரணமாக நான் இரவில் ரயிலில் தவறான வகையில் பயணம் செய்து வந்தேன் என கூறினார். ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த நபரிடம் ₹1 கொடுத்து, நீ திரும்பி செல்லும் போது அதுபோன்ற தவறை செய்ய மாட்டாய் என நான் நம்புகின்றேன் என கூறினார்கள். புன்னகை செய்தவாறு அவ்வாறு கூறினார்கள். அக்காலத்தில் ₹1 என்பது மிகவும் மதிக்கத்தக்கது. ஆக எது ஆகுமானதோ அதனையே எப்போதும் செய்தல் வேண்டும் என அந்த நபருக்கு ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புரிய வைத்து விட்டார்கள். அடுத்து ஹசரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜமாத் உறுப்பினர்களுக்கு தொழில் பயில்வது மற்றும் கடின உழைப்பின் பக்கம் மிகவும் கவனமூட்டியுள்ளார்கள். அதன் பக்கம் கவனமூட்டியவாறு ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் காலத்து சம்பவம் ஒன்றை கூறினார்கள். மிக குறைவான புரியும் தன்மை கொண்ட இளைஞர் ஒருவர் இருந்தார். அவர் ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அருகில் வசித்து வந்தார். எனக்கு நன்றாக நினைவு உள்ளது, ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடன் ஃபஜ்ஜா என்ற இளைஞன் இருந்தான். அவரை கட்டட இளைஞர் ஒருவருடன் மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சேர்த்து விட்டார்கள். குறுகிய காலத்திலேயே அவன் கட்டட இளைஞராக ஆகிவிட்டார். மிக குறைவான புரியும் தன்மையே அவனுக்கு இருந்தது. ஆனால் அவர் விசுவாசம் மிக்கவராகவும் மார்க்க பற்று கொண்டவராகவும் இருந்தார். அவர் அகமதி அல்லாத நிலையில் வந்தார், பின்னர் அகமதியானார். அவருக்கு இருந்த குறைமதிக்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை ஹசரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். ஒரு முறை சில விருந்தினர் வந்தனர். அப்போது லங்கர்கானா என்ற விருந்தினர் இல்லம் தனியாக கிடையாது. ஆரம்ப கால கட்டமாகும். ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வீட்டிலிருந்தே விருந்தினர்களுக்கு உணவு சென்றது. ஷேக் ரஹ்மத்துல்லா சாஹிப், டாக்டர் மிர்சா யாக்கூப் பேக் சாஹிப், காஜா கமாலுதீன் சாஹிப், குரைஷி முகமது ஹுசைன் சாஹிப் மற்றும் இன்னொரு நண்பரும் வந்திருந்தனர். ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த விருந்தினர்களுக்காக தேநீர் ஏற்பாடு செய்தார்கள். பின்னர் ஃபஜி என்ற அந்த இளைஞனிடம் கூறினார்கள், விருந்தினர்களுக்கு தேநீர் கொடுத்து விட்டு வாருங்கள்.
அவர் யாருக்கும் தேநீர் கொடுக்க மறந்துவிடக் கூடாதே என்று எண்ணி ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவனிடம் 5 பேர் பெயரையும் எடுத்து கூறி தேநீர் கொடுத்துவிட்டு வர வேண்டும், எவருக்கும் தேநீர் கொடுக்க மறந்துவிடக் கூடாது எனவும் கூறினார்கள். அவருடன் ஷிராக் என்ற பழைய வேலைக்காரர் ஒருவரும் இருந்தார். அவரையும் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். இருவரும் தேநீர் எடுத்துக்கொண்டு சென்றனர். 5 விருந்தினர் அறையில் இல்லை. அவர்கள் ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மசீஹை சந்திக்க சென்றிருப்பது தெரிய வந்தது. தேநீரை எடுத்துக்கொண்டு இவர்களும் அங்கு சென்றனர். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஷிராக் பழைய வேலைக்காரர் ஆவார். அவர் முதலில் தேநீர் குவலையை ஹஜ்ரத் முதல் கலிஃபத்துல் மசீஹ் அவர்களுக்கு முன்பு வைத்தார். அவர் ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மசீஹ் அவர்களின் மேன்மை மற்றும் கண்ணியத்தை அறிந்திருந்தார். எனவே அவர் அவ்வாறு செய்தார். ஆனால் ஃபஜ்ஜி சாஹிப் அவரின் கையை பிடித்துக் கொண்டார். ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவர் பெயரை கூறவில்லையே என கூறினார். ஷிராக் சாஹிப் கண்களால் சைகை செய்தார். நிச்சயமாக ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மசீஹ் அவர்களின் பெயரை கூறவில்லைதான். ஆனால் அன்னார் மிகவும் கண்ணியத்திற்குரியவர்கள். எனவே முதலில் அன்னாருக்கு தேநீர் கொடுக்க வேண்டும் என்று சைகையாக பலமுறை அவருக்கு புரிய வைத்தார். ஆனால் ஃபஜ்ஜியோ ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 5 பேரின் பெயரையே குறிப்பிட்டிருந்தார்கள் என்பதையே திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருந்தார். ஆக அவர் இந்த சிறிய விஷயத்தை கூட புரிய முடியாதவராக இருந்தார் என்பதற்கு ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சம்பவத்தை உதாரணமாக கூறினார்கள். ஆனால் பின்னர் குறுகிய நாட்களிலேயே அவர் கட்டட நிபுணராகிவிட்டார். சிலர் வேலைக்கு எதுவும் செல்லாமல் வீணாக வீட்டில் இருப்பர். ஏழை நாடுகளிலும் அப்படி பலர் உள்ளனர். அத்தகைய மக்கள் சிறிது கவனம் செலுத்தினாலும் ஏதாவது ஒரு தொழிலை கற்றுவிடலாம், பணம் சம்பாதித்து விடலாம், படைப்பின சேவைகளிலும் பங்கு பெறலாம். இறை விவகாரத்தில் ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்த ரோஷம் பற்றி ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஒருவர் இருந்தார், அவர் பிற்காலத்தில் விசுவாசமிக்க அஹ்மதியாகிவிட்டார். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடன் நல்ல தொடர்பும் இருந்தது. ஆனால் அவர் அஹ்மதி ஆகுவதற்கு முன்பு ஹஜ்ரத் சாஹிப் அவர்கள் 20 ஆண்டுகள் வரை அவரிடம் பேசாமல் இருந்தார்கள். அவருடைய ஒரு செயல் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகவும் வெறுப்பை உண்டாக்கியது. அதாவது அந்த நபரின் ஒரு மகன் இறந்து போனான். ஹஜ்ரத் சாஹிப் துக்கம் விசாரிக்க அவர் வீட்டிற்கு சென்றார்கள். அப்போது அவர்களது வழக்கம் என்னவென்றால், அதுபோன்ற சந்தர்ப்பத்தில் நட்பிற்குரிய நபர்கள் வந்தால் அவர்களை கட்டி அணைத்து கூச்சலிடுவார்கள். இது அவர்களின் வழக்கமாகும். அந்த வழக்கத்திற்கேற்ப அவர் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவருடன் வந்த நபரை கட்டி அணைத்து, இறைவன் என் மீது பெரும் அநீதி இழைத்து விட்டான் என்று கூறினார். அதை கேட்ட ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அவர் மீது வெறுப்பு ஏற்பட்டதென்றால் அவர் முகத்தை கூட ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்க விரும்பவில்லை. பிற்காலத்தில் அல்லாஹ் அவருக்கு பாக்கியம் வழங்கினான். அவர் அகமதியத்தை ஒப்புக்கொண்டார். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இறை இருப்பு தொடர்பாக ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பவம் ஒன்றை கூறி வந்தார்கள். அதாவது ஹஜ்ரத் மீர் முஹம்மது இஸ்ஹாக் சாஹிபுடன் ஒரு நாத்திகவாதி படித்து வந்தார். இறை இருப்பிற்கு என்ன சான்று உள்ளது என்பது பற்றி கூறுகின்றார்கள். ஒருமுறை நிலநடுக்கம் வந்தபோது அவர் ராம் ராம் என்று கூறினார். அந்த நாத்திகவாதி மீர் சாப் அவர்களோ அவரிடம் சென்று, நீர்தான் கடவுளை மறுப்பவர் ஆயிற்றே, அவ்வாறு இருக்க நீர் ராம் ராம் என்று ஏன் கூறினீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், தவறு ஏற்பட்டு விட்டது, ஏதோ சொல்லிவிட்டேன் என கூறினார். இது பற்றி ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், உண்மையில் விஷயம் என்னவென்றால், நாத்திகவாதி அறிவீனத்தில் கிடக்கின்றார். இறைவனை ஏற்றுக்கொண்ட மக்கள் ஞானம் படைத்திருக்கின்றனர். எனவே ஆபத்து காலத்தில் நாத்திகவாதி தவறில் இருக்க வாய்ப்புள்ளது என தம்மை பற்றி கருதுகிறார். அவர் தமது கருத்தில் சரியானவராக இருந்திருந்தால் மரணிக்கும் வேளையில் மேற்கண்டபடி கூறுவதற்கு பகரமாக, இறைவனை பற்றிய சிந்தனையை விட்டுவிடுங்கள், கடவுள் என்று யாரும் இல்லை என்று அவர் பிறருக்கு கூறியிருக்க வேண்டும். ஆனால் அதற்கு நேர்மாற்றமான காட்சியே அங்கு அரங்கேறியது. ஆக அனைத்து மனித சமூகத்திலும் இறை சிந்தனை காணப்படுவது இறை இருப்பிற்கான மிகப்பெரிய ஆதாரமாகும். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடனான இறைவனின் உதவி மற்றும் ஒத்தாசைகளுக்கான சந்தர்ப்பத்தின் போது ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உள்ளத்தின் நிலையை எடுத்துரைத்தவாறு ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்
எழுதி வைத்திருந்த பிரைவேட் புக்கின் வாசகத்திலிருந்து ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் உள்ளத்தின் நிலையை அனுமானிக்க முடியும். அன்னார் பிரைவேட் நோட் புக்கிலிருந்து எடுத்து நான் அதனை வெளியிட்டுள்ளேன். முஸ்லிமோது ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், உலகத்திற்கு காட்டுவதற்காக அந்த வாசகங்களை அன்னார் எழுதவில்லை. அவ்வாறு அமைந்திருந்தால் அதனை பகட்டு மற்றும் போலியானது என்று எண்ணலாம். மாறாக அது தனது இறைவனுடனான ரகசிய கோப்பாக இருந்தது. மேலும் அது தனது அல்லாஹ்விடம் செய்யப்பட்ட தாழ்மையான வேண்டுதலாக இருந்தது. எழுதியவரின் எழுதுகோலிலிருந்து வெளிப்பட்டு அல்லாஹ்வின் சன்னிதானத்தை அடைந்தது. அன்னார் உலக மக்களின் கைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அதனை எழுதவில்லை. எனது கைகளில் கிடைப்பதற்குரிய ஏற்பாட்டை இறைவன் செய்திருக்கவில்லை என்றால் அந்த வாசகங்கள் உலக மக்களின் பார்வைக்கு வந்திருக்கவே முடியாது. என்னாலும் அதனை வெளியிட்டிருக்கவே முடியாது. ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை நோக்கி கூறுகின்றார்கள், இறைவா, எனது அனைத்து நண்பர்களும் நலம் விரும்பிகளும் எந்த உதவியும் செய்ய முடியாத போது நீ எனக்கு ஆறுதல் அளிக்கின்றாய், உதவி செய்கின்றாய். அவ்வாறு இருக்க நான் உன்னை எங்கனம் விட்டு விடுவேன். ஒவ்வொரு அகமதியின் நல்லொழுக்கத்தின் தரம் மிக உயர்ந்ததாக இருக்க வேண்டும். இது தொடர்பாக பல முறை ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அறிவுரை செய்துள்ளார்கள். ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் நடைமுறை எப்படி இருந்தது, எதிரிகளுடன் அன்னார் எவ்வாறு நடந்து கொண்டார்கள், அது பற்றி கூறியவாறு ஹசரத் முஸ்லிமோது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். நண்பர் ஒருவர் கூறினார், இந்து மதத்தை சார்ந்த கடும் எதிரிகளில் ஒருவரின் மனைவி மிகவும் நோய்வாய்ப்பட்டார். மருத்துவர் அவருக்கு கூறிய மருந்துகளில் கஸ்தூரியும் ஒரு மருந்தாகும். அவருக்கு வேறு எங்கும் கஸ்தூரி கிடைக்கவில்லை. இறுதியில் வெட்கப்பட்டு ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் வந்தார். தங்களிடத்தில் கஸ்தூரி இருந்தால் தயவு கூர்ந்து எனக்கு சிறிது அருளுங்கள் என அவர் வேண்டினார். அவருக்கு மிக குறைந்த அளவே கஸ்தூரி தேவைப்பட்டது. ஆனால் ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கண்ணாடி குப்பி நிறைய கஸ்தூரி கொண்டு வந்தார்கள். உங்கள் மனைவிக்கு மிக கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது, எனவே இவை அனைத்தையும் கொண்டு செல்லுங்கள் என கூறினார்கள் என அந்த எதிரியே தமது வாயினால் கூறுகின்றார். கோபமூட்டப்படுவதிலிருந்து தவிர்த்து கொள்வது தொடர்பாக ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியதாக ஹசரத் முஸ்லிமோது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். தாஊன் என்ற சொல் தான் என்ற சொல்லிலிருந்து உருவானது. தான் என்பதன் பொருள் ஈட்டியை கொண்டு குத்துதல் என்பதாகும். ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறி வந்தார்கள், எந்த இறைவன் ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் அன்னாரின் எதிரிகளுக்கு தனது கடுமையான தோற்றத்தை வெளிப்படுத்தினானோ அதே இறைவன் இப்போதும் உயிருடன் இருக்கின்றான். அவன் நிச்சயமாக தனது வலிமையின் தோற்றத்தை வெளிப்படுத்துவான். அவன் மௌனமாக இருக்க மாட்டான். ஆனால் நாம் அமைதியாக இருப்போம். உங்களது உள்ளத்தை உங்களின் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் கடும் கோபமூட்டும் வார்த்தைகளை கேட்ட பிறகும் கண்ட பிறகும் அமைதியை விரும்பும் ஒரு ஜமாத் உலகில் இருக்கின்றது என்பதை உலகிற்கு காண்பித்துக் கொடுங்கள் என நான் ஜமாத்திற்கு அறிவுரை செய்கின்றோம். அவர்கள் எந்த அளவுக்கு வேதனையுடன் துவா செய்தார்கள் என நான் ஏற்கனவே கூறிவிட்டேன். அதில் ஒன்று, எவருக்கு எதிராகவும் துவா செய்தல் கூடாது. இரண்டாவது, எல்லா குழப்பங்களிலிருந்தும் விலகி நாம் அமைதியை விரும்பக்கூடியவராக திகழ வேண்டும். ஹசரத் முஸ்லிமோது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இதனை ஹசரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பலமுறை கூறி வந்துள்ளார்கள். அதாவது, துவா செய்கின்ற நேரத்தில் உண்மையான உருக்கம் ஏற்படவில்லை என்றால் துவா செய்கின்ற நபர் பாசாங்கு செய்து அழுவதற்கு முயற்சி செய்யட்டும். அதன் விளைவினால் உண்மையாகவே அவருக்கு ஒரு நாள் உருக்கம் ஏற்பட்டுவிடும். அடுத்து, துவாவில் எப்படிப்பட்ட நிலையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று மேலும் விவரித்தவாறு அன்னார் கூறுகின்றார்கள், நமது சில விஷயங்களில் நமக்கு தோல்வியும் மேலும் எதிரிகள் சில இடங்களில் நம்மை சூழ்ந்திருப்பதற்கும் காரணம் நம்மில் ஒரு பகுதியினர் துவாவில் சோம்பேறிகளாக உள்ளனர். இன்றும் இது உண்மையாகும். பலர் உள்ளனர், அவர்களுக்கு துவா கேட்பதற்கு கூட தெரியாது. அவர்களுக்கு துவா என்றால் என்ன என்று கூட தெரிவதில்லை. நாம் புரட்சி என்றெல்லாம் பேசுகின்றோம். ஆனால் இவ்வகையில் பெரிய அளவில் பலவீனம் உள்ளது. இது தொடர்பாக ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், துவா என்பது மரணத்தை ஒப்புக்கொள்வதின் பெயராகும். ஒரு பார்சி கவிதை உள்ளது, ஒருவர் தன் மீது ஒரு வகையான மரணத்தை ஏற்படுத்திக் கொள்ளாதவரை ஒருவரிடம் சென்று யாசிக்க முடியாது.
ஆக துவா கேட்பது என்பதன் பொருள் மனிதன் தன் மீது ஒரு வகையான மரணத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றான் என்பதாகும். ஏனென்றால் இன்ன பணியை என்னால் செய்ய முடியும் என்று எவர் ஒருவர் கருதுவாரோ அவர் எங்கனும் பிறரை அதில் உதவிக்காக அழைப்பார். ஆடை அணிவதில் உதவி வேண்டி தெருவாசிகளை வாருங்கள் எனக்கு ஆடை அணிவித்துக் கொடுங்கள் என கூறும் நபர் ஒருவர் இருக்க முடியுமா? அல்லது பாத்திரங்களை சுத்தப்படுத்தும் பணியில் பிறரை அழைத்து எனக்கு பாத்திரத்தை சுத்தம் செய்து தாருங்கள் என்று கூறும் நபரை நீங்கள் கண்டதுண்டா? அல்லது பேனாவை சுமப்பதற்கு பிறரின் உதவியை கோரும் நபரையாவது நீங்கள் கண்டதுண்டா? இந்த பணி என்னால் செய்ய முடியாது என எப்போது மனிதன் எண்ணுகின்றானோ அந்த தருணத்தில்தான் அவன் பிறரை உதவிக்கு அழைக்கின்றான். மாறாக என்னால் இந்த வேலையை செய்துவிட முடியும் என்ற எண்ணம் எவருக்கு இருக்குமோ அத்தகைய மனிதன் பிறரின் உதவியை நாடுவதில்லை. இந்த பணியை என்னால் செய்ய முடியாது என கருதும் போதே பிறரின் உதவியை நாடுகின்றான். அதுபோன்று எவர் தம்மை இறைவனின் பார்வையில் மரணித்தவராக கருதுவாரோ அவரே இறைவனிடத்தில் துவா கேட்பவராக இருப்பார். மேலும் இறை சன்னிதானத்தில் தன்னை ஒன்றும் செய்ய இயலாதவராக கருத வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், எதுவரை எனது வழியில் ஒரு வகையில் மரணித்து விடுவதில்லையோ அதுவரை ஒருவரின் துவாவாக இருப்பதில்லை. இதற்கு உதாரணம், ஒரு நபர் ஒரு அடி எடுத்து வைக்க தனது பாதங்களில் ஆற்றல் படைத்திருந்தால் பிறரை உதவிக்கு அழைப்பாரா? அவ்வாறு அவர் செய்தால் அது ஏளனத்திற்குரியதாகிவிடும். ஒருவருக்கு பேனா ஏந்த ஆற்றல் உள்ளது என ஒருவர் கருதினால் அவருக்கு அப்பணியில் எவரும் உதவி செய்ய மாட்டார். அதுபோன்று ஒருவர் ஒரு பணியை தன்னால் செய்துவிட முடியும் என கருதுகிறார். அத்தகைய நபரின் துவா என்று கூறப்படாது. உண்மையில் எவர் தம் மீது ஒரு வகையான மரணத்தை ஏற்படுத்திக் கொண்டு ஒன்றுமற்றவராக தன்னை கருதுவாரோ அவரின் துவாதான் துவா என்று அழைக்க முடியும். எவர் தன்னகத்தை இதுபோன்ற நிலையை உருவாக்கிக் கொள்வாரோ அவரின் துவாவே வெற்றி பெறும். மேலும் இறை சன்னிதானத்தில் அவரை ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய தகுதி வாய்ந்ததாக ஆக்கிவிடும். நல்லொழுக்கங்களிலும் இறை வணக்கங்களிலும் மிக உயர்ந்த தரத்தை நாம் நம்மில் உருவாக்கிக் கொள்ளும் வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. மேலும் ஒப்புக்கொள்ளப்படும் துவாக்களை செய்யும் நற்பாக்கியத்தை இறைவன் நமக்கு வழங்குவானாக. மேலும் அதற்குரிய உரிமைகளை நிறைவேற்றுபவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.